அவங்கன்னா அப்படிதான், நம்மனா இப்படிதான் அப்படின்னு ஒரு மனநிலை எனக்கு இருந்துச்சு. அந்த மனநிலையை மாத்தினவரு விஜய் அண்ணன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல சாதி 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 அப்படின்னு தெரிஞ்சவன் தான் நானும். இன்னைக்கு எனக்கு அந்த சாதி வேணும் தான். ஆனா அந்த சாதி எதுக்கு வேணும்னா, ஒரு சர்டிபிகேட்ல நான் பிறந்ததுக்கு அடையாளமா ஒரு சர்டிபிகேட்ல வேணும். நான் வேலை வாங்கி தரேன், என் வேலைக்காக ஒரு சர்டிபிகேட்ல வேணும், அவ்வளவுதான். நான் போடுற சட்டையில வேணாம், என் உடம்புல வேணாம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிக்கவே 2 வருஷம் ஆச்சு. விஜயனை கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் என்ன, எல்லாருக்கும் என்ன வேணும், எல்லாரும் எதுக்காக போராடுறாங்க அப்படிங்கறதே தெரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் முதல்ல சாப்பாடு வேணும், வேலை வேணும், வீடு வேணும், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும். அதுதான் மனுஷனோட வாழ்க்கை. ஜாதி பெருசு இல்ல, மதம் பெருசு இல்ல, மனுஷங்க தான் பெருசு அப்படின்னு நான் தெரிஞ்சிக்கவே கிட்டத்தட்ட விஜயனை கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அடித்தட்டு மக்களுக்காக எவ்வளவோ கட்சி உருவாயிருக்கலாம். அவங்களாலலாம் இந்த சாதி அழிஞ்சிச்சா, அவங்களாலலாம் இந்த சமப்படுத்தி உட்கார வைக்க முடியுமா, இல்ல சமப்படுத்தி பேச வைக்க முடியுமா, இல்ல சமப்படுத்தி மேடை ஏத்த முடியுமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அந்தந்த கட்சியும் அவங்கவுங்க ஜாதிக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன் 70 வருஷம் 50 வருஷம் கட்சிக்கு என்ன நடக்குது, யாருக்கு எங்க மரியாதை, என்ன நடக்குதுன்னு கிராமத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். சிட்டில இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியல, கிராமத்துல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அதெல்லாம் மாத்தி இன்னைக்கு எல்லாரும் மேடை ஏறலாம், எல்லாரும் சரிசமமா அமரலாம், எல்லாரும் பேசலாம், எல்லாரும் பேசுறது எல்லாரும் கேட்கலாம், எல்லாரும் எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தவர் விஜய் அண்ணன். காலங்காலமா இப்படிதான் வச்சுன்னு இருக்கிறோம். நீங்க தாழ்த்தப்பட்டவங்களாவே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஓட்டு போட்டு தரல எங்களுக்கு. எல்லாரும் போற மாதிரி நாங்களும் போகணும்னு ஆசைப்படுறோம். அது தப்பா? இன்னைக்கும் போயிட்டு நான் சுதந்திரமா போயிட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு உட்காந்து சாப்பிட முடியும். அப்ப அந்த இடத்துல பார்த்தாக்கா அந்த ஜாதி தான் தெரியுது. அவங்களுக்கு நாங்க அடிமையாவே இருக்கணுமா? இதெல்லாம் பார்க்கும்போது நான் அவ்வளவு தான் செய்யணும். யாரு நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். சமூக நீதி, சமத்துவம் பாதுகாக்கப்படும். பிறப்பால் நாம் அனைவரும் சமம். நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம். எங்க பாட்ட கூட்ட பட்ட பாட்ட கதையா பேசுறோம். இங்க பழியும்